அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் தொடரில் அடுத்த மினி ஏலத்திற்கு முன்பாக சிஎஸ்கே அணியை தயார் செய்ய பொறுப்பை கேப்டன் தோனி ஏற்றுக்கொண்டிருக்கிறதா விமர்சிக்கப்படுதுங்க. இது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பழிவாங்க துடிக்கக்கூடிய சென்னை சிஎஸ்கே அணியுடைய பிளே ஆஃப் பாதையை இந்த விஷயம் தொடருமா அப்படிங்கிற மாதிரியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் தொடரின் அடுத்த மினி ஏலத்திற்கு முன்பாகவே சிஎஸ்கே அணியை தயார் செய்யும் பொறுப்பை கேப்டன் தோனி ஏற்றுக்கொண்டிருக்கிறதா விமர்சிக்கப்படுது. அடுத்தடுத்து 2 வாரங்களில் 3 இளம் வீரர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிஎஸ்கே அணியை சில்ட்ரன்ஸ் அணி அப்படின்னு ரசிகர்கள் ஜாலியாக கிண்டல் செய்தும் வந்துட்டுருக்காங்க. ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி 11 போட்டிகளில் விளையாடி 9 தோல்வி 2 வெற்றி அப்படின்னு 4 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கு. சிஎஸ்கே அணியுடைய கேப்டனாக தோனி வந்தபோதும் கூட அந்த அணியால் எழுச்சி பெற முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு டிக்கெட்டுகள் முழுமையாக விற்பனையும் ஆகலையாம். இதன் காரணமாக சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த சீசன்களில் சிறப்பாக விளையாடுவதற்கான தொடக்க பணிகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்கு. அதே போல் வைபவ் சூரியவன்ஷியின் தாக்கம் காரணமாக சிஎஸ்கே அணியும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அந்த வகையில் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு பதிலாக 17 வயதாகக்கூடிய ஆயுஷ் மாத்ரே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி குர்ஜப்தீனி சிங்கிற்கு பதிலாக தென்னாப்பிரிக்க நட்சத்திர வீரரான குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் டிராவல் பிரியவிஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவருக்குமே சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் 11 உடனடியாக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பில் இரு வீரர்களுமே மிகச்சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட அடுத்த சீசனுக்கான இடத்தை உறுதி செய்திருக்காங்க. அதிலும் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் ஆயுஷ் மாத்ரே ஆடிய ஆட்டம் தோனியையும் ஈர்த்திருக்கு. பயிற்சியாளர் பிளம்மிங் உள்ளிட்டோரும் ஆயுஷ் மாத்ரே நீண்ட காலம் சிஎஸ்கே அணியுடன் பயணிக்க உள்ளதாக தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் இளம் வீரரான வன்ஷ்பீடிக்கு பதிலாக 26 வயதாகும் இளம் வீரரான உர்வில் பட்டேல் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சையத் முஷ்டாக் அலி தொடரில் 29 பந்துகளில் சதம் விளாசி அசத்தியவர் உர்வில் பட்டேல். சிஎஸ்கே அணியுடன் கடந்த சில மாதங்களாகவே பயிற்சி மேற்கொண்டு வரும். அடுத்த 3 போட்டிகளில் களமிறங்க வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் சிஎஸ்கே அணி 3 இளம் வீரர்களை ஒப்பந்தம் செய்திருக்காங்க. வழக்கமாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் பாதி சீசனின் போது எவ்வளவு எளிதாக யாரையும் ஒப்பந்தம் செய்யாது. ஐபிஎல் மினி ஏலத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தான் நிதானம் காப்பாங்க. ஆனால் இந்த முறை அடுத்தடுத்து 3 இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே அணி ஒப்பந்தம் கொடுத்திருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமாக சிஎஸ்கே கேப்டன் தோனி ஐபிஎல் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணியுடைய செயல்பாடுகள் மீது அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதனால் அடுத்த மினி ஏலம் வரைக்கும் காத்திருக்க தோனி விரும்பலை அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. இதனால் மினி ஏலத்திற்கு முன்பாகவே சிஎஸ்கே அணியை இளம் வீரர்களை கொண்டு தயார் செய்ய தோனி முடிவெடுத்திருக்கிறார். இதனால் அடிப்படை தொகைக்கு இளம் வீரர்களை வாங்கிவிட்டு ஐபிஎல் மெகா ஏலத்தில் நல்ல தொகையுடன் சென்று தேவையான வெளிநாட்டு வீரர்கள் மீது முதலீடு செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி விரைவில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கார்த்திக் சர்மாவையும் சிஎஸ்கே அணி ஒப்பந்தம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது 57வது போட்டியில், அதாவது 2025 மே 7ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குதுங்க. 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங் அணி ஏற்கனவே ஐபிஎல் 2025 பிளே ஆஃப் பந்தயத்தில் இருந்து வெளியேறியிருக்கு. அதே நேரத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இந்த போட்டி அல்லது
அல்லது செத்துமடி அப்படிங்கிறது மாதிரியான போட்டியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொல்கத்தா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டும் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டிகள்லையும் வெற்றி பெறுவது முக்கியம். இந்த நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான பிளேயிங் 11, ஹெட் டு ஹெட் மற்றும் ஈடன் கார்டன்ஸ் பீச் ரிப்போர்ட் உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஐபிஎல் வரலாற்றில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரைக்கும் 30 போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிகபட்சமாக 19 போட்டிகள்லையும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 11 போட்டிகள்லையும் வெற்றி பெற்றிருக்கு. கொல்கத்தாவில் இரு அணிகளுக்கு இடையிலான மோதலில் சென்னை அணியே ஆதிக்கம் செலுத்தியும் இருக்கு. இதுவரைக்கும் கொல்கத்தாவில் ஈடன் கார்டனில் சென்னை மற்றும் கொல்கத்தா இடையில 10 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. அதில் 6 போட்டிகளில் சென்னை அணியே வெற்றியும் பெற்றிருக்கு. வானிலையை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது மழை பெய்ய 55% வாய்ப்பும் இருக்கு. ஒன்று முழு போட்டியையும் கெடுக்கலாம், அப்படி இல்லைன்னா போட்டியின் நேரத்தை குறைக்கலாம். வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் ஸ்டேடியம் தட்டையானது அப்படின்னும் இந்த காரணத்தால் இங்கே இருக்கக்கூடிய பீச் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக கருதப்படுதுங்க. இதனால் அதிக ஸ்கோரிங் கொண்ட போட்டியை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் போட்டி தொடங்கி சிறிது நேரத்திற்கு பிறகு ஆடுகளம் மெதுவாகி சுழற்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்குகிறாங்க. இந்த மைதானத்தில் டாஸ் முக்கிய பங்கு வகிக்க முடியும். அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் யார் யார் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற விவரமும் வெளியாகிருக்கு. அதாவது ஷேக் ரஷீத், ஆயுஷ் மத்ரே, சாம் குர்ரான், ரவீந்திர ஜடேஜா, டெவால்ட் பிரிவிஸ், தீபக் ஹிடா, MS தோனி கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பராக அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது, கலீல் அகமது, அன்ஷுல் கம்பாட், மதிஷா பத்ரானா அப்படின்றவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெறக்கூடிய வீரர்கள். அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் இடம்பெறக்கூடிய வீரர்கள் யாருன்னா ரஹ்மனுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பராகவும், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே கேப்டனாகவும், ஆஷிங் கிரீஷ், ரகுவன்ஷி, மொயின் அலி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ராமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா ஆகியோரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் பங்கு கொள்ளக்கூடிய வீரர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்திய கிரிக்கெட் அணியுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா MS தோனியை எந்த காலத்திலையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு நான் சொல்லணும். இந்திய கிரிக்கெட் அணியுடைய இன்று வரை புகழ்பெற்ற வீரராக இருந்து வருகிறார். கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்ற போதிலும் IPL சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வந்துட்டுருக்காரு. IPL 2025 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் முழங்கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக அது முழுவதுமாக அந்த இதிலிருந்து விலகி இருந்தார். இதையடுத்து தற்போது 43 வயதாகக்கூடிய MS தோனி மீண்டும் கேப்டனாக பதவியேற்கிறார். இருப்பினும் IPL 2025 சீசன் முடிஞ்சதும் தோனி IPL இருந்து ஓய்வு பெறுவதாக நம்பப்படுது. இந்த நிலையில் தோனி சிறுவயது பயிற்சியாளர் தோனியின் ஓய்வு குறித்தும் பேசியிருக்கிறார். தோனியின் ஓய்வு குறித்து அவரது சிறுவயது பயிற்சியாளர் கேசவ் ரஞ்சன் பானர்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்காலத்திற்காக தயார் செய்யறதுல மும்முரமாக இருக்கார். இது அவரது கடைசி IPL சீசனா இல்லையா என்பது MS தோனிக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை தோனி IPL 2025க்கு பிறகு ஓய்வு பெற்றால் தொடர்ந்து சென்னை அணியுடைய பயிற்சியாளராக தொடரலாம். இருப்பினும் தோனி முடிந்த அளவிற்கு நீண்ட காலம் விளையாடுவதை நாம் அனைவரும் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு தெரிவித்திருந்தார். IPL 2025 போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாளை, அதாவது மே மாதம் 6ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறாங்க. இந்த போட்டிக்கு ஒரு நாள் முன்னதாக இரு அணிகளும், அதாவது 2026 மே 6ஆம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தும். வழக்கமாக MS தோனி போட்டிக்கு முந்தைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார். ஆனால் தோனி இன்று பார்த்தோன்னா கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதனால தான் கொல்கத்தாவில் நடைபெறக்கூடிய CSK விசஸ் KKR போட்டிக்காக ரசிகர்கள் மிகவும்
ஆர்வமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் தோனி கடைசியாக விளையாடுவார் அப்படின்னு நம்பப்படுது. கடந்த 2014 ஆண்டு MS தோனி யாரும் எதிர்பார்க்காத வகையில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 2025 ஆகஸ்ட் 15 அவர் ஒரு நாள் மற்றும் T20 சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றிருக்கிறார். IPL 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ் 11 போட்டிகளில் 9 போட்டிகளில் தோல்வியடைந்து பிளே ஆஃப் பந்தயத்தில் இருந்து வெளியேறியும் இருக்கார். இன்னும் சென்னை அணிக்கு 3 போட்டிகள் மட்டுமே மீதம் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கடைசி போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் 2 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்தாங்க. இந்த போட்டியின் கடைசி ஓவரில் தோனி 8 பந்துகளில் 12 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் பிறகு தோல்விக்கு காரணம் நான் தான் அப்படின்னு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார்.